வெல்கம் டு மை சேனல். இந்த ஒரு வீடியோடா நம்ம கேமுக்குள்ளே புதுசாக வரக்கூடிய ஒரு ஈவெண்ட் அப்டேட் இருக்குங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ் அந்த ஈவெண்ட்ஸ்லாம் வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். மட்டும் இல்லாமல் நம்ம கேமுக்குள்ளே வரக்கூடிய அதர் ஈவெண்ட்ஸ் பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது இது மாதிரி அப்கமிங் ஈவெண்ட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே மைக்கை பேஸ் பண்ணி ஒரு சின்ன சேஞ்சஸ் கொண்டு வரப்போகிறாங்க. இந்த ஒரு சின்ன சேஞ்சஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மைக்கில் பார்த்தீங்கன்னா புஷ் டாக்னு ஒன்று வரப்போகுது அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த ஒரு புஷ் டாக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் நீங்கள் செட்டிங்ஸில் கூட போய் ஆன் பண்ணிக்க முடியும் அப்படின்ட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த புஷ் டாக்ஸில் வந்து ஆல் அண்ட் குரூப் 2 விதமான ஆப்ஷனும் கொடுத்து வச்சுருக்காங்க. அந்த ஒரு ஆப்ஷன் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணால் நீங்கள் செட்டிங்ஸில் போனீங்கன்னா சவுண்டில் போய் வாய்ஸ் சேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புஷ் டாக்ன்றியா அதை நீங்கள் ஆஃப் பண்ணுறதுனா கூட ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லை ஆன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரைவசி அண்ட் ஆல் 2மே இருக்குன்னு வச்சுக்கோங்க. எல்லா ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. சேஞ்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியில் வந்து ஒரு பயங்கரமான சேஞ்சஸ் கொண்டு வரப்போகிறாங்க. இந்த ஒரு சேஞ்சஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30 FPS தான் அறியுது. இதே ஆஃப்டர் அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 120 FPS சேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த ஒரு சேஞ்சஸ் வந்து மற்ற சர்வர்லாம் விட்டுட்டாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஃபோனில் பயங்கரமாக லேக் அடிக்குது. இதில் 120 FPS வந்தால் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. பயங்கரமாக லேக் அடிக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மொபைலில் அதுக்குள்ளாட்டி வாங்கி வச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்கு ஜுட்சு காசின் கொலாபரேஷன் போயிட்டு இல்லையா. இந்த ஒரு ஜுட்சு காசின் கொலாபரேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க க்ளோவல் ஸ்கின் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு இருந்தா நீங்கள் சிம்பிளான டாஸ்க்லாம் முடிய முடியுமா ஈஸியாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு க்ளோவல் ஸ்கின்னை வந்து நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் வச்சுக்கேன். கேமுக்கு பார்த்தீங்கன்னா சுகுணா அப்படின்னு ஒரு பண்டல் வரப்போது இல்லையா. இந்த ஒரு பண்டல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோக்கன் விலை பேஸ் பண்ணி தான் வரும். ஒரே பண்டில் பார்த்தீங்கன்னா 2 விதமான லுக் வந்து கொடுக்குறாங்க அப்படின்ட்டு இந்த ஒரு 2 விதமான லுக்லேயும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நீங்கள் ரன் பண்ணும்போது எஃபெக்ட்டு அண்ட் ஜம்ப் பண்ணும்போது அதுக்கு தனியாக எஃபெக்ட்டு முடித்து வச்சுருக்குங்க. மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மான்ஸ்டர் ட்ரக் இருக்கு இல்லையா. இந்த ஒரு மான்ஸ்டர் ட்ரக்கும் பார்த்தீங்கன்னா மற்ற சர்வில் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து 27ஆம் தேதி நம்ம கேமுக்குள்ள வந்து ஆட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க இந்த ஒரு கொலாபரேஷன் பேஸ் பண்ணி வரக்கூடிய அரைவல் அனிமினேஷன் எமௌண்ட் வச்சுக்கோங்க. இங்கே ஒரு அரைவல் அனிமேஷன் எமௌண்ட் பார்த்தீங்கன்னா பேரல் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வரும் அப்படின்ட்டு. லாஸ்ட்டாக ஃபீமேல் பல் வந்து மிஸ்ட்ரி சாபை பேஸ் பண்ணி வரும் அப்படின்ட்டு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி தான், அதாவது ஜுட்சு காசின் அந்த ஒரு கொலாபரேஷன் பேஸ் பண்ணி ஒவ்வொரு ஈவெண்ட்டாக பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம கேமுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. முக்கியமானதே பார்த்தீங்கன்னா போயாபாஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த ஒரு போயாபாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க மார்ச் மந்த்தை பேஸ் பண்ணி வரும் அப்படின்ட்டு இருக்காங்க. இதில் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பண்டில். இந்த ஒரு ஃபீமேல் பண்டில் எனக்கு ரொம்பவே பிடிச்சமானது பார்த்தீங்கன்னா நீங்கள் குதிக்கும் போது அப்படியே பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து காயினை வந்து கீழே ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க. இலை பாஸ் போட அதில் வந்து ஒரு லூட் பாக்ஸு அண்ட் அவதாரம் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. தலை பாஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு ஜீப் ஸ்கின் வந்து தரப்போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது கூட வரக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லூட் பாக்ஸ் ஸ்கின்னு அப்படின்ட்டு இந்த ஒரு லூட் பாக்ஸ் ஸ்கின்னு பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். எலும்பு கூட மட்டையை வந்து வெளியேற்றி பார்த்துட்டு பயங்கரமாக கொடுத்து வச்சுருக்காங்க. அண்ட் ஸ்கேட் போர்டு ஸ்கின்னும் பார்க்க கொஞ்சம் நல்லாவே இருக்கு இல்லையா. அந்த அவத்தார் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இலை பாஸ் போட்டவங்களுக்கு வந்து அவத்தார் இல்லாமல் வேணான்றாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க மினி யூஸிக்கு ஒரு பவர் தராங்க அப்படின்றது. இலை பாஸ் போட்டவங்களுக்கு வந்து ஒரு கத்தி ஸ்கின்னு லெஜெண்டரியான ஒரு கத்தி ஸ்கின்னும் கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க. இதுவும் நல்லாவே இருக்குது. அந்த இலை பாஸ் போடாததுக்கு வந்து ஒரு கூலிங் டாஸ் காட்ட கொடுக்குறாங்க. போயா பாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேக்ஸ்க்குன்னு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே வச்சுருக்காங்க. அதுவும் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு எமோட்டு அந்த கிரானடு பார்த்தாலே தெரியுங்கன்னா பயங்கரமாக இருக்கு. எமோட்டு இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எமோட்டுன்னு வச்சுக்கோங்க. இப்படி பார்த்தீங்கன்னா மேலே தந்த போல்டு செயின் எல்லாமே கீழே விடுது. அப்படியே கரெக்டாக பார்த்தீங்கன்னா கழுத்தில் மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. இது நல்லாவே இருக்கு இல்லையா. பிடிச்சிருக்கா பிடிக்கலையா மறக்காம காம்பா சொல்லுங்கள். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மெயில் பண்டில்னு வச்சுக்கலேன். ஜம்ப் பண்ணுறது எதுக்கு தெரியுமா எப்படி விட்ருக்காங்க தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஜம்ப் பண்ணும்போது பின்னாடி எஃபெக்ட் ஆட்ட அந்த எலும்பு கூட நைட்டு வந்தாலையே அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. ஸோ பார்த்து எல்லா ரிவார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா மார்ச் மந்தை பேஸ் பண்ணி எனக்குரிய ரிவார்ட்ஸ்னு வச்சுக்கலேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஓடி ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி எனக்குரிய ரிவார்ட்ஸ் தான் வச்சுக்கலேன். ஸோ இதில் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரிவார்ட்ஸில் மெயில் பண்டை விட்டுருக்காங்க. இந்த ஒரு மெயில் பண்டை பார்த்தீங்கன்னா ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்தியன் கல்ச்சரை பேஸ் பண்ணி அப்படி விட்டுருக்காங்க. வேஷ்டி அண்ட் சட்டை அண்ட் தாடி அண்ட் கண்ணாடி எல்லாமே பார்க்குறதுக்கு தரமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏர் ஸ்கில்லும் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. நீங்கள் தனியாக கூட எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா பயங்கரமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் முக்கியமானதை பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பண்ணு ஓரளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபீமேல் பண்ண பார்த்தீங்கன்னா காஸ்ட்யூம் வந்து ஹீரோயிக் ட்ரெஸ் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதில் எஃபெக்ட்லாம் வருது அப்படின்ட்டுருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கு. இந்த 2 பண்டில் எந்த பண்டில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு மறக்காம கவனமாக சொல்லுங்கள். இதில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஎம்பி அப்படின்ட்டு இருக்குங்க. இந்த ஒரு யூஎம்பிக்கு டபுள் ரேஞ்சு சிங்கிள் ரீரோட் ஸ்பீடு அப்படின்ட்டு இருக்குங்க. மூவ்மெண்ட் ஸ்பீடை வர மைனஸ்னு வச்சுங்களேன். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு யூஎம்பி வந்து டாஸ்க்லாம் முடிக்கிற மூலமா அது வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே கிளைம் பண்ணிங்கன்னா அப்படின்ட்டு இருக்குங்க. பார்ப்போம் பொறுத்து வந்து எப்படி இருக்க போகுதுன்னு. மற்ற சொல்லலாம் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க இந்த ஒரு ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி. அந்த வாய்ஸ் பேக்கு அந்த முக்கியமாக பார்த்தீங்கன்னா மியூசிக் தராங்க மாட்டுது. மியூசிக் தான் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் பேக்குன்னு சொல்லியிருந்தேன். சரி மியூசிக்கு அண்ட் லூட் பாக்ஸ்னு வச்சுக்கணேன். அப்படியே பார்த்தீங்கன்னா லூட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பலூனில் நிரப்பி வச்சுருக்கானுங்க. அண்ட் க்ளோவா ஸ்கின்னு
க்ளோவல்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே சட்டெல்லாம் தூங்கிட்டு அதில் வந்து கலர் பெயிண்ட் வந்து அடிச்சு வச்சுருக்காங்க. அந்த க்ளோவல்ஸ்க்குன்னு கூடயே பார்த்தீங்கன்னா செகண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோவல்ஸ்க்குன்னு தராங்க. அப்படியே எலும்பு கூட பேஸ் பண்ணி விட்ருக்காங்க. அண்ட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஓரியை பேஸ் பண்ணி அப்படியே கலராக இருக்குன்னு வச்சுக்கலேன். அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரிவார்ட்ஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிராக்டரை, அதாவது மான்செட் இருக்குங்க இல்லையா, அந்த ஒரு மான்செட்டருக்கு பேஸ் பண்ணி அப்படியே டிராக்டராக கன்வெர்ட் பண்ணி உடப்பாங்க அப்படின்றது அந்த அவதார் பேனர்னு வச்சுக்கலேன். ஸோ இப்போ பார்த்த எல்லா ரிவார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஓரியை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஈவெண்ட்ஸில் தரக்கூடிய ரிவார்ட்ஸ்னு வச்சுக்கலேன். ஸோ இந்த மாதிரி அப்கமிங் ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நான் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. ஸோ இந்த ஒரு ஈவெண்ட்னா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போன டைம் எப்படி வந்ததோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம கேம்குள்ளே வரும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், லவ் யூ ஆல், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.